Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டுடைய கோட்டக் மல்டிகேப் ஃபண்ட் NFO. நம்ம வாழ்க்கையில் பணம் என்னவா இருக்குது? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மணினா என்ன? மணி உங்களுடைய நண்பனா இல்லை ஒரு வில்லனா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் சரியாக முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு டெபாசிட்லையோ ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இல்லை ஒரு ஆர்டிலையோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ்லையோ நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா ஒரு 5% உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ 5% வளர்ச்சி கிடைச்சதுன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா பண்ணுற முதலீடு ஒரு 15 வருஷம் கழிச்சு 2,07,000 ரூபாய் ஆயிருக்கும். இதுவே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8% வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணீங்கன்னா அதனுடைய மதிப்பு ஒரு 15 வருஷம் கழிச்சு 3,17,000 ரூபாய் ஆயிருக்கும். இதுவே நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் ரிஸ்க் எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி திட்டங்களை முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு 12% வளர்ச்சி கிடைச்சதுன்னா அந்த பணம் 1 லட்ச ரூபா பணம் 5,47,000 ரூபாய் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் முதலீடு பண்ணும்போது ஒன்று நீங்கள் பேங்க்லேயோ இன்சூரன்ஸ்லையோ கோல்டுலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது அந்த பணம் உங்களுக்கு நண்பனாக இருக்கும். இதுவே நீங்கள் முதலீடு பண்ணல, கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்கீங்க. 1 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு ஒரு பர்சனலுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15%. ஸோ 15% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ரெகுலராக பே பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபாய்க்கு 15 வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக 8,17,000 ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க. அப்போது அந்த பணம் உங்களுக்கு நண்பன் கிடையாது, எதிரியாக இருக்கும், ஒரு வில்லனாக இருக்கும். ஸோ இப்போது இது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு பணம்ன்றது நியூட்ரல். பணம் வில்லனும் கிடையாது, நண்பனும் கிடையாது, அது நியூட்ரல். அது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றத பொறுத்து தான் அது நமக்கு நண்பனாகவும் வில்லனாகவும் மாறுது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் முதலீடும் பண்ணல, இல்லை நான் கடனும் வாங்கலை, என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, அதில் வீட்டிலேயே வச்சுருக்கேன்னு சேமித்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணம் என்ன ஆகும்? ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபாயாக தான் இருக்கும். ஆனால் அந்த பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும். அன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சில பொருட்கள் வாங்கலாம். 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே பொருட்கள் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா அந்த பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இது எதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்கு முரண்படுவாங்க. இவர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா இன்னொருத்தர் வேற ஒரு விஷயமா சொல்லுவார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முரண்பட்டுட்டே இருப்பாங்க. நிறைய ஃபிலாசபர்ஸ், எக்கனாமிஸ்ட் எல்லாருமே. ஆனால் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் உடன்படுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் எல்லா ஃபிலாசபர்ஸும் எல்லாருமே உடன்படுறாங்க. ஸோ எதனால் இப்படி உடன்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா? நீ நல்லது நினைச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லது கிடைக்கும், இதே கெட்டது நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம பணத்தை சரியாக பயன்படுத்தணும்னா நமக்கு நல்லபடியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே பணத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா நமக்கு கெட்ட ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். எப்படி இது நடக்குது அப்படின்னா, சிம்பிளாக நம்ம ஒரு விவசாய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல விவசாய நிலம் இருக்குது, அதில் நீங்கள் மக்காச்சோளத்தை நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா விளையும். மக்காச்சோளம் நல்லா விளையும். இதுவே அதில் விசைச்செடி வச்சிங்கன்னா கூட அதுவும் நல்லா விளையும். மண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அது நல்ல செழுமையான மண்ணாக இருக்கும்போது நீங்கள் என்ன விதைச்சிங்கனாலும் நல்லா விளையும். நீங்கள் ஒன்றுமே விதைக்கலன்னா ஒன்றும் விளையாது. சிமிலர்லி நம்ம மணியை சரியாக பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸ்ட்ரெயிட்டாக டாப்பிக்குள்ளே போக சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம டாப்பிக்குள்ளே போக போகிறோம். ஸோ கோட்டக் மல்டிகேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த திட்டத்தில் முதலீடு பண்ணால் சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, என்னால் சில சமயம் எடுக்க முடியுது, சில சமயம் எடுக்க முடியறதில்ல. ஸோ நான் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி கூட ஒரு 1 வீக்குள்ளே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபண்டுடைய பிரசன்டேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டுடைய கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் கெட் த பவர் ஆஃப் ஆல் இன் ஒன். ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3 கேஸுமே கலந்த ஒரு ஃபண்டு தான் கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டுடைய NFO செப்டம்பர் 8 ஓப்பன் ஆகுது. அடுத்த 15 டேஸ்க்கு இந்த ஃபண்டு NFO பீரியட் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ரீஓப்பன் ஆகும். ஏன்னா இது ஒரு ஓப்பன் ஸ்கீம். அதுக்கப்புறமும் கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கேட்டகரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் 2010 பார்த்தீங்கன்னா மிட் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நீங்கள் 2011 மார்க்கெட் எல்லாம் ஃபாலோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்மியாக ஃபாலோ ஆச்சு. 2012 மிட் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2013 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் கேப், ஸ்மால் கேப் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும்போது லார்ஜ் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2014 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப், மிட் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனால் ஸ்மால் கேப் அதை விட அதிகமாக 72% ரிட்டர்ன் கொடுத்துச்சு.
2015 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஸ்மால் கேப் 11% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. 2016 வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் ஒரு 7% growth கொடுத்தது. 2017 வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஸ்மால் கேப் 58% ரிட்டர்ன் கொடுத்தது. 2018 லார்ஜ் கேப் வந்து ரிட்டர்ன் கொடுத்தது. 2019 அகைன் லார்ஜ் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2020 வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து 27% கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேட்டகரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அமைச்சாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மார்க்கெட் கேப் வந்து டிஃப்ரெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தான் இந்த மல்டி கேப் கேட்டகரியில கொண்டு வராங்க. இந்த கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் அலோகேஷன் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல 25%, மிட் கேப்ல 25%, ஸ்மால் கேப்ல 25% அலோகேட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு 25% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து டிஸ்கிரிஷன், அவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த திட்டங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம் ஆஃப் லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துல எந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூஷன் குறைவா இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் நமக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கேப் லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, வேல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டைனமிக் அலோகேஷன். பேசிக்கா ஒவ்வொரு 3 கேட்டகரியிலும் 25% ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பேலன்ஸ் 25% வந்து எந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரேஞ்ச் வச்சுக்குவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 5000 கோடிக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 50ல இருந்து 75 இருக்கு. அதே மாதிரி 5000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 100 ஸ்டாக்ஸ் இருக்கும். அதுல எந்த கேட்டகரியில நமக்கு வந்து வேல்யூஷன் அட்ராக்டிவா இருக்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு எதுல வந்து ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்து அதுல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அதிகமா வேணுன்ற போது கொஞ்சம் ஸ்மால் கேப்ல வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலமா கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. மல்டி கேப்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லார்ஜ் கேப்ல வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும், மிட் கேப்ல growth இருக்கும், ஸ்மால் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராமிசஸ் இருக்கும். நிறைய சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்கும். ஒரு 100 கோடி 200 கோடி நிறுவனமா இருக்கும். அது ஒரே வருஷத்துல 200 கோடி 500 கோடியா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே நீங்க லார்ஜ் கேப் கம்பெனில பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி நிறுவனமா இருக்கும். அது வந்து வளர்றதுக்கு வந்து ஒரு 5ல இருந்து 6 வருஷம் ஆகும். ஸோ ஸ்டெபிலிட்டி இருக்கும். பட் இதே ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு தெரியாது, ஆனா வளர்ச்சிக்கான பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா மிட் கேப் கம்பெனிஸ். ஒரு அளவுக்கு டெவலப் ஆன கம்பெனிஸும் ஃபியூச்சர்ல வளரக்கூடிய கம்பெனிஸும் இந்த மிட் கேப்ல இருப்பாங்க. ஸோ இந்த 3 பவரும் வந்து சேர்ந்து வரும்போது நமக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆப்டிமமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஒரு மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால இதை வந்து நீங்க யார் வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் வந்து எல்லா பர்பஸ்க்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்க குழந்தையுடைய மேரேஜுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து தொடர்ந்து நீங்க சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வச்சு நீங்க வந்து வீடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கீமுடைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட் கேட்டகரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஹண்டட் ஸ்கீம். ஸோ எனி டைம் என்ட்ரி ஆகலாம், எனி டைம் எக்ஸிட் ஆகலாம். இதனுடைய பெஞ்ச் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 500 மல்டி கேப். அதுல வந்து 50 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப், 25 மிட் கேப் அண்ட் 25 ஸ்மால் கேப் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் தான் வந்து பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்காங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளையண்ட்டுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுக்கணுன்றது இந்த ஃபண்டுடைய அப்ஜெக்டிவ். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்ணலாம், லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒரு மினிமம் 5 இயர்ஸ் பிளஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஈக்விட்டி 100% ஈக்விட்டி ஸ்கீம்ல. இந்த ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5000 ருபீஸ்ல வந்து நீங்க ஒன் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து நீங்க எஸ்ஐபி பர்ச்சேஸ் வந்து 500 ருபீஸ் வந்து கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல ரெகுலர் டைரக்ட் 2 ஆப்ஷனுமே இருக்கு. இதுல வந்து நீங்க ரிடம்ஷன் பண்றும்போது வருஷத்துக்கு 10% வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா இதுல வந்து எக்ஸிட் லோட் கிடையாது. அதுக்கு மேல வித்ட்ரா பண்றீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கும். இந்த ஃபண்ட் வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ன்றதுனால 100% ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்றதுனால இதனுடைய ரிஸ்க் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாங் டேர்ம்ல ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ்க்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட சஜஷன் எஸ்ஐபி முறையில இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த பிரசன்டேஷன் நீங்க பாத்தீங்க. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாலோ இல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த திட்டத்துல முதலீடு பண்ணா சரியா இருக்கும்னு தெரியணும்னாலோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.